கொஞ்சம் கூட வெயில் இருக்கிற மாதிரி செய்யவே இல்லை. குளிருது, அப்போ கடும் குளிரா இருக்கு. என்ன ஏ சரி போட்டு வந்தா ஏன் திறக்கிறாங்க? கொஞ்சம் மோசம். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் குளிக்க வேணாம்னு அந்த அதில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் வந்து துறந்துறாங்க. வீடியோவை பார்க்க வந்திருக்கிற ரசிக பெருமக்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு வெயிலுங்க. இப்ப நாங்க பைக்ல வரும்போது சும்மா தொடையெல்லாம் பத்தி எரியுது. இந்த பாருங்க சேட்டெல்லாம் கலட்டி விட்டுட்டு இருக்க அந்த மாதிரி வெயிலுங்க இப்ப திருகோணமலையில. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வீட்டுல இருந்தே சாப்பாடு கனவாக்கரையோட சாப்பாடு எல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா கடல் குளிக்க போறோம். இந்த வீதியால நேரா போனோம்னா நிலாவளி பீச் வரும். அங்கதான் கடல் குளிக்க போறோம். சாப்பிடுறோம், சாப்பிட்டு போட்டு தான் போய் கடல் குளிக்க போறோம். அதுக்கப்புறம் that is called rice உருண்டை வச்சுக்கணும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாரும் கடல் குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. ஆனா நாங்க சாப்பிட்டு போட்டு தான் கடல் குளிக்கவே போறோம். சாப்பிடு சாப்பிடு. ஏய் ஏய் ஏய், உனக்கு சாப்பாடு அங்க வச்சிருக்க, நீ அங்க சண்டைக்கு போறா? இங்க வா, இந்த பக்கம் வா, சாப்பிடு நீ. இத அடே குளிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? குளிக்கிறதுக்கு தானே வந்தீங்க. சாப்பிட்டு முடிஞ்சோன்னா போக முடியா? ஆனா கடற்கரைக்கு வந்தோன்னா வெயில் தான். ஆனா வெயில் நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. எனக்கும் குளிக்கிற ஐடியா ஒன்று இல்லை. என்ன செய்வோம்? போமா? எப்படி வேலை? அங்க இருந்து சும்மா இருந்த நீ இழுத்துட்டு வந்து இப்ப சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சோன்னா கிளம்புவோமா? எப்படி? அப்ப என்ன செய்யணுமா? குளிப்போம் வாங்க. இந்த இதுல வைப்போம். எப்படி அப்பா யா சுத்தி வர எல்லாம் சிங்களாக்கள் தான். தமிழாக்களை பார்க்கவே இல்லை. எல்லாம் சிங்களாக்கள் தான் குளிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் ரூபன் தான் தமிழாக்கள். கடல் குளிக்கும் போது, இப்ப கடல்ல குளிக்கும் போது வெயில் அடிச்சதுச்சா, வெயில் இருக்குதான்ற மாதிரி இருக்கானே. குளிருது, அப்போ கடும் குளிரா இருக்கு. நல்லா இருக்கு, ஏதோ அமெரிக்கால இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1000 பிரச்சனை இருந்தாலும் இப்படி கடல் குளிக்கும் போது அந்த நல்லா இருக்குது. ஓ அளவருது 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 அளவருது. எங்க வந்துட்டா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நெஞ்சு இடுப்புக்கு கொஞ்சம் மேல வந்திருக்கோம். நெஞ்சளவுக்கு வந்திருக்கோம். ஆனா இதுல நிறைய பேர் தாண்டிருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கடல்ல முதல்ல நான் சின்னன்ல வந்திருக்கேன். சின்னன்ல வந்த டைம்ல இப்படியே ரொம்ப தூரம் போயிட்டானுங்க. ரொம்ப தூரம் போய் தாண்டி செட்டாக்கள்லாம் இருக்காங்க. போங்கது மாவது கொட்டணுங்க அவ்வளவு கொட்ட கண்டவனது. ஆனா நானும் கடை மழையா என்ன ஏ சரி போட்டு வந்தா ஏன் திறக்கிறாங்க? கொஞ்சம் மோசம். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் குளிக்க வேணாம்னு அந்த அதில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் வந்து துறந்துறாங்க.
பாதுகாப்புக்காக அவங்க தான் போலீஸாக்கள். கொஞ்ச நேரம் தான் குளிக்கிறாங்க. பாதுகாப்புக்காக குளிக்காம எங்களை எல்லாரையுமே துரத்துறாங்க, வெளியே போகாம துரத்துறாங்க. அதாவது கரை நல்ல கரையாக போய்கிட்டே வாங்க. அதான் இந்த பக்கமாக நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கடல் உரமாக இருக்கு போல. ஏன்னா வந்ததுக்கு போய் உரமாக இருக்கு. பாருங்க, கடல் கொஞ்சம் நாங்களும் இப்போ வரும்போது கொஞ்சம் நல்ல நோமலாக இருந்துச்சு. இப்போ கடல் உரமாக இருக்கு. கல் தானே. போயிட்டானே ஆமா. ஆனால் நாங்கள் வரும்போது நோமலாக கடை மூலமாக இருக்கு. ஓமா என்ன செய்வோம்? போமா நோண்டி குடிச்சவன் நொங்கு பறிச்ச ஓடிட்டான். நொங்கு குடிச்சவன் ஓடிட்டான். நொங்க நோண்டி குடிச்சவன் தான் மாட்டிக்கிட்டான். நீங்க மாத்தி சொல்லிக்கோங்க. அப்படி வராது, அப்படி வராது சொல்லிப்பாங்க. அப்படி வராது. நொங்க குடிச்சவன் ஓடி போயிட்டான், நோண்டி குடிச்சவன் மாட்டிட்டான்ன்றதுதான். குடிச்ச ஓடிப்பேன், நோண்டி குடிச்சவன். சார் இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த மனசுல என்ன சொன்னிச்சுண்டா வாங்க இங்க வாங்க. என்ன தெரியுமா, நொங்கு இறக்கணவன் ஓடிட்டானா, நொங்க குடிச்சவன் வந்து மாட்டிட்டானா மாட்டது. சரியா? உண்மை என்னது, நொங்க குடிச்சவன் ஓடிட்டா, நோண்டி குடிச்சவன் மாட்டிட்டா. இதுதான் விஷயம். இதுதான் பழமொழி. பழமொழி இல்லை ஒரு இதை ஒன்று சொல்லுவாங்க. இன்னும் கூட வெயில் தாங்க முடியாம ஒரு வழியா பார்த்தீங்கன்னா கடல் குளிக்க வந்தாங்க. சந்தோஷமா கடல் குளிச்சுட்டோம். ஆனா இதுல சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பின்னுக்கு இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் குளிச்சு கொண்டிருந்த எல்லாரையுமே பாத்தீங்கன்னா துரத்தி விட்டாங்க. அதாவது கொஞ்சம் மோசமா வந்து கூடுதலா வரவழிக்கிட்டு அதனால எல்லாரையும் வெளியே வர சொல்லிட்டாங்க. நாங்களும் அதனால இப்ப வீட்டை போறோம். சும்மா கரையில நின்று குளிச்ச ஒரு பிரியோசனமும் இல்லை. கொஞ்சம் ஒரு அளவு இடுப்புக்கு மேல தண்ணி இருக்கிற அளவு குளிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா வெயில் மறுபடியும் வெயில் அடிக்க தொடங்கிட்டு. அங்க திரும்பி நின்று ஹலோ காய்ஸ், நாங்க பாத்தீங்கன்னா என்ன ஜூஸ் இது? லெமன் ஜூஸ் குடிக்கிறோம். இருக்கிற வெயிலுக்கு கடல் குளிச்சு போட்டு வந்து இந்த லெமன் ஜூஸ் குடிக்க சும்மா சில்லுன்னு இருக்கு. வீட்டை போறோம். பாய் பாய்.